இது பிரிண்ட் கிடையாது. இப்போ முன்ன மாதிரி பிரிண்ட்ல எடுத்துட்டான்னு சொல்றேன். எல்லாம் டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் பூரா எடிட்டர்கிட்ட இருக்கும், டைரக்டருக்கு தான் தெரியும். சரி, ஒரு படத்தை இப்படி திரையரங்குக்கு வராம இப்படி இணையத்துல விடுறவங்களுக்கு சட்டப்படி அது தப்பு இல்லை சார்? பயங்கர தப்பு. தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை? அது கோர்ட்டு பார்த்துக்கும். எந்த தண்டனை வேணா கொடுக்கலாம். தவறுக்கு ஏற்ற தண்டனையே கோர்ட்டு கொடுக்கும். ஆனா இவங்க போக மாட்டாங்க. அவங்க இப்ப எலெக்ஷன் போனா இவங்க மாட்டிக்குவாங்க. இவங்க தான் வெளியிட்டது. இந்த படத்தை நெட்டில் வெளியிட்டது விஜய் தரப்பு தான். இப்போ போனா இவங்க தான் மாட்டிக்குவாங்க. ஏன்னா நம்ம உதயநிதிக்கு அது எப்படி கிடைக்கும்? உங்ககிட்ட சிப்பில் இருக்குது, இல்லை எடிட்டிங் கம்ப்யூட்டர்ல இருக்கு. அது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? ஒன்று எடிட்டர் யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு விடணும். விஜய் எலெக்ஷனுக்காக இதையும் ஒரு அனந்தாபமா தேடுறதுக்காக விஜய் விட்டு அப்படித்தான் வெளிவருமே தவிர இது திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எந்த வித சம்பந்தம் கிடையாது. விட முடியாது, பிரிண்ட் கிடைக்காது. இது எப்படி எலெக்ஷன்? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, எல்முருகன்ட்ட ஸ்டாலின் பேசிட்டாராம். பிஜேபி எல்முருகன்ட்ட ஸ்டாலின் பேசி அவங்க 2 பேரும் கூட்டு செஞ்சு விஜயை தோக்கடிக்கணும் பிளான் பண்ணி வெளியிட்டாங்களாம். அப்படிதான் சார் ஆதவர்ஜனா சொல்லிட்டு இருக்காரு. சார் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! மூடன் முட்டாள் மூர்கர் அவங்களோட இப்படி வர. முதல்வர் என்ன சொல்றார் ஸ்டாலின்? திமுகவுக்கும் தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் தான் போர். அதான் டெல்லினா பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட். அவர் முதல் எதிரியா வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக நுழையக்கூடாது, மதவாத கட்சி வரக்கூடாது, நம்ம மனிதர்களே அழித்து விடும், மொழியை அழித்து விடும், பொருளாதார சிக்கலை உண்டாக்குற, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்காம வஞ்சிக்கிற மத்திய அரசை பாஜகவை தான் போர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார்.